அன்பார்ந்த இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் நண்பர்களே, பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கேள்வி நாகேஷன் என்பவர் ஒருவர் அனுப்பியிருக்கிறார் இமெயில். அந்த கேள்வியின் கருத்து என்ன, சாரம் என்னவென்று சொன்னால், சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அதை மனிதன் இறந்த பிறகு அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அவருக்கு உள்ள டவுட் என்னன்னா, வாழும்போதே அந்த சொர்க்கம் நரகம் இருக்கிறது, நீ இதை அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை மனிதன் தெரிந்து கொள்வதற்கு சாஸ்திரத்தில் ஏதாவது வழி சொல்லப்பட்டிருக்கிறதா? அது சொல்லப்பட்டிருந்தால் மனிதன் ஒழுக்கமாகவே இருப்பானே அப்படி என்பதற்காக ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கார். சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதை இப்பொழுது வாழும்போதே தெரிந்துவதற்கு சாஸ்திரத்தில் என்ன வழி இருக்கிறது என்பது அவருடைய கேள்வி. சுவாமிகள் அதற்கான ஒரு விளக்கத்தை தந்தால் அவருக்கு திருப்தி ஏற்படக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனி கவலை வேண்டாம் நம் நிகழ்ச்சியினுடைய அனைத்து அன்பார்ந்த பக்தர்களுக்கும் அருளான வணக்கங்கள் உரித்தாகட்டும். கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணையில்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணையில்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. அது ஒன்றும் இல்லை விஷயம். சொர்க்கம் நரகம் என்பது இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் உயிருடன் இருக்கும் பொழுது வாழுகின்ற காலத்திலேயே நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? என் நிலை எய்து உய்வானாயின் அந்நிலை தன்னில் சாந்தி கொண்ட வாழ்வு, சங்கடமில்லாத வாழ்வு என்றும் நிலைத்தே நிற்குமானால் அவ்விதம் அவன் சொர்க்க வாழ்வினை அடைந்தான். எவ்விதம் பொன்பொருள் பெற்ற அணிகளனும் கொடுத்து நிலையில்லாமல் திரிந்து சாந்தியற்று தூக்கம் உறக்கமும் அற்று வாழ்வானாயின் அவன் நரகம் என்று நீயே தெரிந்து கொள்ளே. அப்பா நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு பாருங்க, காரு, பங்களா, மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், எத்தனை விதமான படைகள், பலம் கொண்ட ஆட்கள், பண்பட்ட உறவினர்கள், சுற்றார் சூழர் புடை சூழ வாழ்க்கை, எங்கு சென்றாலும் புகழ், செல்வம், செல்வாக்கு, யோகங்கள், அத்துணையும் திரவியம் திரவங்கள் குமிந்து கிடக்கின்ற ஒருவருக்கு அது சொர்க்கம் தானே? நீங்களே சொல்லுங்க, அது சொர்க்கம்தான். அவருக்கு குழந்தை இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. எல்லா செல்வத்தையும் கொடுத்த ஆண்டவன் மழலை செல்வத்தை பிடுங்கி விட்டான். அப்போ அவருக்கு எது சொர்க்கம், எது நரகம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தனைதான் ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இந்த சொர்க்க வாழ்க்கை என்று நாம் சொல்லுகின்ற இடத்தில் கூட ஒரு குழந்தை இல்லாது போனால் அது நரக வாழ்க்கையாக மாறி போய்கிறது இல்லையா? அதே பாருங்க, ஒண்ணுமே இல்லாமல் அன்றாடம் உழைக்கின்ற ஒரு நல்ல மனிதன், நல்ல பண்பாளன், நல்ல உழைப்பாளன், இவன் படுத்ததும் நன்றாக உறங்கி விடுகின்றார். காலையில் மனத்தெளிவுடன் எழுகின்றார். எந்த சங்கடமும் சஞ்சலமும் அவனுக்கு இல்லை. மிக சந்தோஷமான வாழ்க்கை. அன்றாடம் அவன் தினம் தினமும் இருக்கின்ற நேரத்தையும் இருக்கின்ற காலத்தையும் மகிழ்ச்சியாகவே பயன்படுத்தி கொண்டிருந்தான். அவன் மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்களும் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களுக்கு நடந்து கொள்கின்றார். மனைவி, மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ செல்வம் இல்லை என்றாலும் அன்றாட உழைப்புக்கு வழி தேடி அந்த பொருளை கொண்டு வாழ்பவனுக்கு நல்ல உறக்கமும் நல்ல மனசாந்தியும் நல்ல வாழ்க்கையும் அது நடக்கிறது என்றால் அது சொர்க்கமா இல்லையா? இதை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எந்த நரக வாழ்க்கையுமே இல்லையே. பார்த்தீங்கன்னா அது சொர்க்க வாழ்க்கை. யார் ஒருவன் தன் வாழும் காலத்தில் மன அமைதி, மன சாந்தி, நிரந்தர சந்தோஷம், நிரந்தர செல்வம், நிரந்தர அருள், நிரந்தர வாழ்க்கை, இறுதி கால வரைக்கும் எவ்விதமான துன்பமும் இல்லாமல் சகல செல்வத்தோடு வாழ்கின்றவரை நாம் பார்க்கின்றோம். அவன் சொர்க்க வாழ்க்கையிலிருந்து மறுபிறவியாக வந்தால் அவன் வேண்டினது வழி வரமாக கொடுத்து இப்பிறவியிலும் சொர்க்க வாழ்க்கையை வாழ்கின்றான்.
எவன் ஒருவன் சாந்தி அடைய வேண்டும் என்று புண்ணியங்களை தெளித்து தெளித்து ஜென்மாக்களில் செய்திருந்தானோ அவன் உழைத்து வாழ்வானாயின் அன்றாடம் அவன் பிழைத்தாலும் கூட அவன் சந்தோஷமாக வாழுகின்றான். அவனுக்கு ஆண்டவன் அதை அருளுகின்றான். பெரும் செல்வந்தனுக்கு தூக்கம் வராத மாத்திரை போட்டு ஊசி போட்டு தூங்குவான். ஒண்ணுமே இல்லாத ஒரு பாமரன் நன்றாக தூங்குவான். சரி, இது எப்படி நீங்க கதாலுக்குறீங்க? இது இயல்பான விஷயம் தானே. இது நாங்க கூட சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு சித்தரா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், நான் சொல்றேன், மரண தருவாயில எல்லாரும் போய் நிற்பாங்க. அந்த மரணத்துல சுடுகாட்டிற்கு ஒரு பிணத்தை எடுத்து கொண்டு போகின்றார்கள். அப்ப எத்தனை கூட்டம் பார்க்கும், பின்னாடி எத்தனை கூட்டங்கள் இருக்கும், எவ்வளவு பேர் போவாங்க, எத்தனை பேர் அழுவார்கள், எத்தனை பேர் அவங்க மனவ சுமைகளோட போவாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பாவி இன்னும் முன்னாடியே செத்து இருக்கணும், இப்ப லேட்டா செத்துட்டான், இவனால எத்தனை பேர் பாடுபட்டான், ஆண்டவன் இவனெல்லாம் எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா, என்ன திமிரு தெரியுமா, எவ்வளவு பேர் ஐஷான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நரகத்துக்கு போக போகிறான் என்பது ஆதாரம். எதுக்காக நான் முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் உள்ள லிங்க், இத தொடர்பு பாருங்க. எப்படி வாழ்ந்தால் அவன் போகும் காலத்தில் மற்றவர்கள் தொலைந்தானே என்று சொல்லிவிட்டால் அவன் நரகத்துக்கு போக போறான். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிப்பா, சொர்க்கம் எப்படி நிர்ணயம் பண்றது? ஐயா, வசதியோ வசதி இல்லையோ, எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து எத்தனை பேருக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்தான், அவன் எவ்வளவு பேருக்கு நல்லதை செய்தான், அந்த புண்ணியமா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்க கூடாதா? இந்த ஆண்டவனுக்கு கண் இல்லையா? இதுக்கு இவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கணும்னு மத்தவன் சொல்றான் பாருங்க, அவன் சத்தியமா சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஆக நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இருக்கும் பொழுது சொர்க்கம் நரகம், நாம் சாகி செத்து போகும் பொழுது மற்றவர்கள் பேச்சிலிருந்து வெளிப்பட்டதை தெளிவாக ஆண்டவன் உணர்த்திருக்கிறானே. நம்ம எல்லாம் உணர்த்துறாங்க, ஆண்டவன் நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எடுத்து ஒருவர் புரிய வைக்கும் பொழுதுதான் அந்த சொர்க்கம் நரகம் புரியுது. சரி, அமைதியான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு எத்தனை பேருக்கு கிட்டிவிடும்? அப்படி கிட்டுவதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? முடிந்த வரை உங்களுக்கு தொண்டு செய்யுங்க. அது எந்த தொண்டாவது இருக்கட்டும், அந்த தொண்டை சுயநலம் கருதி செய்யாதீங்க. மனசுல இதுக்காக நான் இதை செய்யறேன், இதுக்காக இதை தருகிறேன், இதற்காக புண்ணியத்திற்காக கொடுக்கின்றேன் என்று கூட சொல்லாதீங்க. அதை ஒரு கடமையாக எடுத்து செய்யுங்கள். எப்பொழுதுமே முடியாதவர்கள் முடிந்தவர்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடு பிரிச்சுக்கிட்டா, முடியாதவர்கள் முடிந்தவர்கள் முடியாதவர்களுக்கு ஏதேனும் செய்யுங்கள். நம்ம சொந்தக்காரனுக்கு செஞ்சுட்டே நான் அவனுக்கு செஞ்சேன் அவனுக்கு செஞ்சு சொல்லாதீங்க. பசியோடு வாடுகின்றவனுக்கு ஒரு சோறு கூட்டி பார்த்து அவன் சிரிப்பை பாருங்க, கடவுளை பார்க்கலாம். நொந்து போய் ஒரு நல்ல திறமசாலி வழி தெரியாம அகப்பட்டு கொண்டவனுக்கு வழிகாட்டி பாருங்க, அவன் பல பேரை காப்பாற்றுவான், அந்த சந்தோஷம் பாருங்க. அப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்ல செல்வம் இருந்து குழந்தைகள் கஷ்டப்படுறது, குழந்தை இல்லாம போறது, நல்ல செல்வம் இருந்து நோய் 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 மனைவிக்கு கணவனுக்கு நோய் நோய்னு போறது, எல்லாம் கிடைச்சும் நிம்மதி கிடைக்கலையேன்னு சொல்லக்கூடியது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, தினமும் காலையில் எழுந்தவுடன் கிழக்கு நோக்கி 2 அடி எடுத்து வைங்க. நீங்க எப்படி படுத்திருந்தாலும் சரி, எடுத்து வச்சுட்டு ஒரு குருவை, உங்களுக்கு எந்த குருவாக இருக்கட்டும், மனசுல தியானிச்சு அந்த உருவத்தை முதல்ல கண்ணில் எடுத்துட்டு வந்து நிறுத்திக்குங்க. உங்களுக்கு எந்த மதம், எந்த மொழி, எந்த வேற்று மதங்களாக இருந்தாலும் கூட சரி, அந்த கடவுளை 2வதாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். காலையில் புறப்படுவதற்கு முன்பாக ஏதோ ஒரு நல்ல காரியம், ஜீவன்களுக்கு, பசுவுக்கு, காக்கைக்கு, நாய்க்கு, ஏதோ ஒரு ஜீவன்களுக்கு புண்ணியத்தை செய்யுங்கள். ஒரு மனிதனுக்கு புண்ணியத்தை செய்யுங்கள். முடிந்தால், இதெல்லாம் முடியலையா, ஓம் இரிங்காரம், ஓம் இரிங்காரம், மமகாரம், அகாரம், உகாரம், நிவர்த்தன மகார உகார அகார சக்தி சித்தைத்தம் நமோ நமாமியகம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு மனம் தெளியும், கர்மாக்கள் தீரும், துன்பங்கள் விலகும், இது சொர்க்கத்துக்கான வழி கிடைக்கும். நரக பேரு கிட்டவே கிட்டாது. இன்னொரு பகுதியில் பார்க்கிறேன். இனி கவலை வேண்டாம் என்ற நிகழ்ச்சி பக்த கோடிகளுக்கு வணக்கம். இதான் ஐயா அதுக்கு பதில். பார்த்தா ஒரு 2வது கேள்வியா இருந்தா கூட அதுக்கு ப்ராக்டிக்கலா யதார்த்தத்தில் வாழ்க்கையில் வாழும்போது எப்படி எந்த விளக்கத்தை ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கை வாழறதுக்கே ஒரு இலக்கணத்தை இப்போ வகுத்து கொடுத்துருக்கீங்க. இந்த கேள்வியின் மூலம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கான வழி கிடைச்சிருக்குது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி.